பாட்டி, என்ன பாட்டி எப்படி பாக்குறீங்க? நான் உங்களுக்கு தான் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க குடிங்க. ஏய், கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நீயும் உன் தங்கச்சியும் எதுக்கு இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க? எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள வந்து கும்மாளம் போடுறீங்க? எனக்கு எதிரா நீங்க சதி வேலை பண்ண பாக்குறீங்க. எல்லாம் எனக்கு தெரியும்டி. என்ன பாட்டி சொல்றீங்க? நாங்க உங்களுக்கு எதிரா சதி வேலை பண்றோமா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. முதல்ல நீங்க இந்த காஃபி குடிங்க. இப்படி எல்லாம் அப்பாவி மாதிரி பேசி பாசமா காஃபி குடுக்கற மாதிரி கொடுத்தா நான் ஏமாந்துருவேனா? கூடிய சீக்கிரமே உன்னையும் உன் தங்கச்சியையும் நான் இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாருடி. இந்தாங்க குடிங்க. இவளுங்களால இப்ப முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நாம கனவு காண ஆரம்பிச்சிட்டோமே. என்ன பாட்டி, சின்ன குழந்தைங்க மாதிரி பேந்து பேந்து முழிக்கிறீங்க? இவகிட்ட இப்ப பிரச்சனை பண்ண வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும். பாட்டி, காஃபி எடுத்துக்கோங்க. என்ன தென்றல், வழக்கமா எனக்கு எப்பவுமே மாதவிதான் காஃபி கொண்டு வருவா. அத்தைதான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் உங்களுக்கு நானே காஃபி கொடுத்துடுறேன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து நான் காஃபி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் பாட்டி, நான் காஃபி கொண்டு வந்து கொடுத்தது உங்களுக்கு பிடிக்கலையா? ச்சே, அப்படியெல்லாம் இல்லம்மா. நீ இந்த வீட்ல வந்து தங்கனத்துக்கு அப்புறமாதான் என் மனசுக்கு நிம்மதியே கிடைச்சிருக்கு. சித்து மாதிரியே உனக்கும் இந்த வீட்ல சமபங்கு உரிமை இருக்குமா? பரவாயில்ல பாட்டி, நீங்க இவ்ளோ பாந்தமா பேசி நான் பார்த்ததே இல்லையே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே நேரம் ரொம்ப சந்தோஷமாவும் கூட இருக்கு. நீங்க லாக்அப்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா மாறிட்டீங்க பாட்டி. புத்தருக்கு போதி மரத்தடியில ஞான உதயம் வந்த மாதிரி லாக்அப் உங்களை புதுசா மாத்திடுச்சு பாட்டி. நான் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்துட்டதுனால இனிமே உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல? நீ என்ன சொல்றேன்னு புரியலம்மா. இல்ல, என்னோட ஜாதகப்படி உங்க ஆயுள் விருத்திக்கு பலன் இருக்கிறதுனால என்ன உங்க பேரனுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இப்ப பாருங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் உங்க பேரனை கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்குள்ள மருமகளா வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க நல்லவங்களா மாறினதுனால எவ்ளோ நல்லது நடந்திருக்கு பாருங்க பாட்டி. இந்த குடும்பத்துல சித்துக்கான உரிமை கிடைச்சிருக்கு. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து வாழ்றதுனால ஏன் ஜாதகப்படி உங்க உயிருக்கு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. இல்ல பாட்டி? என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் நல்லவளா மாறலம்மா. கடவுள் தான் என்ன மாத்தி இருக்காரு. எது எப்படியோ நீங்க எல்லாரும் இனி எப்பவும் நல்லா இருக்கணும். நல்லா நடிக்கிறீங்க பாட்டி. இனி உங்க நடிப்பை பார்த்து நானும் ஏமாற மாட்டேன், என் தங்கச்சியும் ஏமாற மாட்டாங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை என்னெல்லாம் பண்ண போறோம்னு பாருங்க. பாட்டி கொடுங்க. சரி, நான் போறேன். என் மரண கண்டத்துக்கு பயந்து இப்போதைக்கு இவளை வீட்டை விட்டு துரத்தவும் முடியாது.
கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? இவளை வீட்டை விட்டு துரத்தினாதானே நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும். இவளை வீட்டுக்குள்ளேயே வச்சு ஏதாவது பண்ணிட வேண்டியதுதான். இன்னும் சார் எந்திரிக்கவே இல்லையா? ஹலோ சார், சார் எந்திரிங்க சார். நானே தான். மணி என்ன ஆகுது? இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? சோம்பேறி, தூங்க மூஞ்சி. குட் மார்னிங். ஓ மார்னிங்லாம் இருக்கட்டும், முதல்ல பாத்ரூம்குள்ள போய் நல்ல பல்ல விளக்கி மூஞ்சியை கழுவிட்டு வந்து காஃபியை குடி. பெட் காஃபியா? குடுங்க குடுங்க. அழுக்கு மூட்டை, பல்லு விளக்காம காஃபியை குடிப்பியா நீ? போய் பல்லு விளக்கிட்டு வா. அட போங்க, நான் போய் பல்லு விளக்குறதுக்குள்ள காஃபி ஆறி போயிடுது. அதெல்லாம் ஒண்ணு ஆறாது. நான் ரொம்ப சூடாதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ எந்திரி. ஐயோ, ஆறி போயிடுங்க, சொன்னா கேளுங்க, குடுங்க. நீ கேட்க மாட்டல? வா எந்திரி. ஏந்திரி. என்னங்க நீங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஏங்க போ. என்ன? காஃபி ஆறிடும். உன்னை உடைச்சிருவேன். ஐயோ, என்னாச்சு? ஏங்க, நான் போய் பல்லு விளக்கிட்டு வர்றதுக்குள்ள இப்படி பைத்தியமா நிக்கிறீங்க? முறைக்காதீங்க. ஆமா, இப்ப எதுக்கு தனியா சிரிச்சிட்டு இருந்தீங்க? உங்க ஆண்டாள் பாட்டியை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்த. ஏன், எங்க பாட்டிக்கு என்ன? ஆமா, வழக்கமா எங்க பாட்டியை நினைச்சாலே டென்ஷன் தானே ஆவீங்க. இப்ப என்ன புதுசா சிரிப்பெல்லாம்? உன் பாட்டி வர வர காமெடி பீஸா மாறிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? புரியலையே. டெய்லி காலையில அவங்களுக்கு மாதவியத்தை தான் காஃபி கொடுப்பாங்களாமா. இன்னைக்கு நான் கொண்டு போய் கொடுத்தேன். சரி. என்ன பார்த்ததும் அவங்களுக்கு என்னாச்சோ தெரியல, திடீர்னு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அம்னீஷியா பேஷண்ட் மாதிரி திருன்னு முழிச்சிட்டாங்க. அது நினைச்சது எனக்கு இப்போ சிரிப்பா வருது. அப்படியா? சரி சரி, இந்தா காஃபி குடி. சரி, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அடி வாங்க போற. என்னங்க, இந்த காஃபில சர்க்கரையே இல்ல? அப்படியா? நான் சர்க்கரை எக்ஸ்ட்ரா தானே போட்டேன். அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்தாங்க, நீங்களே குடிச்சு பாருங்க. பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் பிளானா? என்ன பிளான்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சும்மா நடிக்காத மாப்ள. இந்த காஃபியை நான் ஒரு தடவை சிப் பண்ணி குடிச்சதும் அதுக்கப்புறம் நீ இதை வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு நான் குடிச்சதுனாலதான் காஃபில சுகர் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி என்ன கலாய்ப்ப, அதானே? எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க? நாங்களும் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் தான்ப்பா. எத்தனை சினிமால பாத்திருக்கோம் இந்த சீன். ஐயோ, என் பொண்டாட்டி மாதிரி புத்திசாலி யாருமே இல்லையே. ஐயோ, என் பொண்டாட்டி அறிவாளி. காஃபி. ஓ, காஃபி கொட்டிரும்ல? ஆமா. ஆளை விடுங்க சாமி, நான் போய் சமைக்கணும். ஏங்க ஏங்க தென்றல், இந்த காஃபியை காப்பாத்துறேன் காதல விட்டுட்டேனே. அக்கா, என்னக்கா நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இங்க சர்வன்ஸ் இருக்காங்க. ஒருவேளை சர்வன்ஸ் இங்க லீவ் போட்டா கூட நம்ம மாதவியத்தை எல்லா வேலையும் பாத்துருவாங்க. ஓஹோ, அப்போ நீங்க இந்த வீட்ல என்ன மேடம் பண்றீங்க?
நான் சொல்லு. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் மாதவி அத்தையை தான் வீட்டு வேலை சமையல் வேலையில செய்ய வச்சிட்டு இருக்கியா? குட் கொஸ்டின்கா. இவ்ளோ புத்திசாலியா இருக்கிற நீ எனக்கு அக்காவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்க்கா. ஏய், பேச்ச மாத்தாம கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ இங்க எந்த வேலையும் செய்யறது கிடையாதா? இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல ரொம்ப ஆர்வமா எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும்னு மாதவியத்தைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க இன்னும் 10 மாசத்துக்கு நீ எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி என் கைய பிடிச்சு கட்டி போட்டுட்டாங்கக்கா. அது என்னடி 10 மாசம்? தெரியாதா உனக்கு? ம்ஹும். என்னக்கா நீ இது கூட தெரியாம நீ எப்படி எஃப்எம்ல ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த? 10 மாசங்கிறது குழந்தை பெத்துக்கிறதுக்கான டைமிங்க்கா. ஓஹோ. மாதவி அத்தை அப்படி சொன்னதும் அதான் சாக்குன்னு நீங்க வீட்டு வேலை செய்யறதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க, அப்படிதானே? எஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ். அப்படிலாம் இருக்க கூடாது நிலா. பாவம் மாதவி அத்தை, அவங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு. இப்ப அவங்க பையனுக்கு கல்யாணமாகி மருமகளா நீயும் இங்க வந்துட்ட. நானும் சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன். ஒண்ணுக்கு 2 மருமகளுங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நாமளே எல்லா வேலையும் பார்க்க வேண்டி இருக்குங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு வெச்சுக்கோ. ரொம்ப கஷ்டம் நிலா. நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப தர்ம சங்கடமா போயிடும். சரி சரி, அதெல்லாம் எனக்கு புரியுது. இப்போ நாம என்ன பண்ணணும்னு சொல்ல வர? மாதவி அத்தைய எந்த வேலையும் செய்ய விடக்கூடாது. இனிமே நாம தான் எல்லா வேலையும் பாத்துக்கணும். சரி சரி, பாத்துக்கலாம். ஆனா உன்னோட ஆர்ஜே வேலை போனதுனால ஆகாஷத்தா அவருடைய ஆபீஸ்ல உன்னை ஜாயின் பண்ண சொல்லிருக்காரே, நீ அங்க போக மாட்டியா? என் ஆர்ஜே வேலை போனதுக்கு காரணமே ஆண்டாள் பாட்டி தான். இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொன்னா நீ அவங்க கிட்ட போய் சண்டை போடுவ. அது மூலமா உனக்கும் ஆகாஷ்க்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு நிலா. அதனாலதான் இதை நான் உங்ககிட்ட சொல்லல. என்னக்கா யோசிக்கிற? ஒன்னும் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் நான் இந்த வீட்லயே இருந்து ஆண்டாள் பாட்டியோட கொட்டத்தை அடக்கலான்னு இருக்கேன். சூப்பர்க்கா. இந்த ஒரு விஷயத்துலதான் நீயும் நானும் அக்கா தங்கச்சிங்கிறது பக்காவா மேட்ச் ஆகுது. ஏற்கனவே நான் ஆண்டாள் பாட்டிக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் ஒருத்தைய சமாளிக்க முடியாம அவங்க திணறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ வர வந்து சேர்ந்துட்டியா? அந்த பாட்டியோட கதி எப்படின்னா கூட மாதிரி என்ன சட்டியில கத்திரிக்காய் வதக்குற மாதிரி. இன்னைக்கு யாரு சமைச்சது? இன்னைக்கு நானும் அக்காவும் சமைச்சோம். அத்தை ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியா? இந்த தேங்காய் சட்னியை கண்டிப்பா தென்றல் தான் செஞ்சிருக்கணும். அது எப்படி சித்து இவ்ளோ கரெக்டா சொல்ற? அது சட்னியோட டேஸ்டே சொல்லுதேமா. இங்க பாருங்க, இப்படி ஒரு வித்தியாசமான சட்னி செய்ய என் பொண்டாட்டி தென்றலால மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு கையும் சாப்பிட சாப்பிட தேங்காய் சட்னியை இவ்வளவு டேஸ்டா செய்ய முடியும்னு நான் தென்றல் கிட்ட தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட், அல்டிமேட்டுங்க. என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு டேஸ்ட் என் நாக்கு தெரியும். சந்திச்சதே இல்லன்னு சொல்ல வர, அதானே? ரொம்ப பண்ணாத. கரெக்ட்டுங்க. ஆமா, எப்படிங்க நான் அந்த வார்த்தையை சொல்ல போறேன் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஏன்னா உங்க 2 பேருடைய வேவ் லென்த் அப்படி. கரெக்டா அக்கா? ஆமா ஆமா. தென்றல், பேசாம நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல செஃப்பா ஜாயின் பண்ணிரலாமே. ஏன்னா உங்க கைப்பக்குவம் அப்படி இருக்குங்க. ப்ரோ, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? என்ன ப்ரோ, இத போய் ஓவர்னு சொல்லிட்டீங்க. ஆமா, சட்னி உங்களுக்கு டேஸ்டா இல்லையா? டேஸ்டா தான் இருக்கு. ஆனா நீங்க குடுக்குற பில்டப் அளவுக்குலாம் இங்க ஒண்ணுமே இல்லையே. பொதுவா தேங்காய் சட்னி இட்லியும் எல்லாரும் இதே டேஸ்ட்ல தானே செய்வாங்க. ப்ரோ, 1000 தான் இருந்தாலும் தென்றல் மாதிரி செய்ய முடியுமா?
அவங்க கைப்பக்குவமே வேற ப்ரோ. ஏய் போதும் போதும், இதுக்கு மேல ஓட்டாத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். சும்மா இரு. ஏங்க உங்களை பத்தி இப்படி பாராட்டுறேன், இதுக்கு போய் டென்ஷன் ஆவறீங்க? நீ என்ன பாராட்டுறியா இல்ல நக்கல் பண்றியான்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஏங்க உண்மையிலேயே நான் பாராட்டதாங்க செய்றேன். நீங்க பாராட்டுனீங்க. அத நாங்க நம்பணுமா? எங்க சத்தியம் பண்ணுங்க. என் அக்கா செஞ்ச தேங்காய் சட்னி மாதிரியே வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு எங்க சத்தியம் பண்ணுங்க. என்னங்க இதுக்கெல்லாம் போய் யாராவது சத்தியம் பண்ணுவாங்களா? அப்போ இவ்ளோ நேரம் என்ன கிண்டல் தான் பண்ணிட்டு இருந்தல்ல? ஏன் ப்ரோ, அப்ப சும்மா தான் அடிச்சு விட்டீங்களா? பின்ன என்ன பண்றது ப்ரோ, பொண்டாட்டிய பாராட்டினா தானே அடுத்த வேளை சோறே கிடைக்கும். என்னது? வேணாம், கொட்டிராதீங்க, ஒரே எரியற போது. அப்போ சைலண்டா சாப்பிடு. எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இருங்க இருங்க, என்ன சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்கு கூட யாருமே இல்லையே. இந்த வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் நான் மகாராணியா இருந்தேன். எப்ப இந்த வீட்டுக்குள்ள தென்றலும் நிலாவும் வந்தாளுங்களோ அதுக்கப்புறம் நான் இங்க 10ஓடு 11 ஆயிட்டேன். இந்த வீட்டுல நான் எப்பவும் எல்லாரோட கவனத்திலையும் இருக்க வேண்டியவ. இவங்க கவனத்தை திருப்ப என்ன பண்ணலாம்? வாங்க பாட்டி, வாங்க சாப்பிடலாம். பாட்டி உட்காந்து சாப்பிடுங்க. சிந்து சொன்னது உண்மைதான், பொய் சொல்லக்கூடாது. நிஜமாவே தென்றல் செஞ்ச தேங்காய் சட்னி கொஞ்சம் வித்தியாசமா தான் பாருக்கு. மாமா, இது வரைக்கும் உங்க பையன் தான் என்ன ஓட்டிக்கிட்டு இருந்தாரு, அடுத்து நீங்களா? சும்மா இருங்க மாமா, அடுத்து நான் இனி என் வாழ்நாள்ல தேங்காய் சட்னியை செய்யவே மாட்டேன். நான் உண்மையை சொன்னாலும் கிண்டல் பண்றேன்னு சொல்றேன். ஏங்க, அப்ப இத்தனை நாளா நான் செஞ்ச தேங்காய் சட்னி உங்களுக்கு பிடிக்கலையா? அது ஒண்ணும் இல்ல, நீ ஒரு டேஸ்ட்ல செய்வ, என் மரும ஒரு டேஸ்ட்ல செய்வா. அப்போ நான் செய்யற தேங்காய் சட்னி நல்லா இருக்காதா? ஏமா உனக்கு சட்னி கூட செய்ய தெரியுமாமா? என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. இவங்க கவனத்தை திருப்ப நாம ஏதாவது டிராமா பண்ணதான் சரியா இருக்கும். என்ன பண்ணலாம்? பேசாம மயக்கம் வந்த மாதிரி நடிக்க வேண்டியதுதான். இல்லதா, அது அப்படி இல்ல. பாட்டி ஆண்டாள், என்னாச்சு? ஆண்டாள், ஆண்டாள், ஐயோ என்னாச்சு? ஆண்டாள் என்னாச்சுமா? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஆகாஷ், டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஆண்டாள், நாக்க நீட்டுங்கம்மா. டாக்டர், என்னாச்சு? பாட்டி எதனால மயக்க மாட்டாங்க? இவங்க உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. எதுக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம். அப்பதான் என்ன பிரச்சனைன்னு சரியா சொல்ல முடியும். சிஸ்டர், அந்த நீடில் கொஞ்சம் எடுங்க. அம்மா, உங்க கைய காட்டுங்க. என்ன பண்ண போறீங்க? பிளட் டெஸ்ட் எடுக்க போறோமா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன்.
பயப்படாதீங்கம்மா, கைய காட்டுங்க. இல்ல டாக்டர், பிளட் டெஸ்ட் எல்லாம் எதுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. வயசாயிடுச்சு இல்லையா, அதான். அப்பப்போ இந்த மாதிரி கிறுகிறுப்பா வரும், கொஞ்ச நேரத்துல அதுவே சரியாயிடும். ஆஹா, இவங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. எல்லாரும் உங்களை சேர்ந்து புடிங்க. ஆமா, ஆமா. முதல்ல பிடிங்க, நல்லா பிடிங்க. பாட்டி, பாட்டி, உட்காருங்க, பாட்டி, உட்காருங்க. பிரச்சனை இல்ல, இருங்க. நல்லா பிடிங்க, ஒண்ணும் இல்ல, இருங்க. நல்லா பிடிங்க. பாட்டி, ஒண்ணும் இல்ல, இல்ல, பாட்டி. பயப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருங்க, பாட்டி. அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் பொறுங்க. கொஞ்சம் இல்ல, நல்லா இருங்க. இந்தாம்மா, சீக்கிரம் எடுமா, சீக்கிரம், சீக்கிரம். ஒண்ணும் இல்ல.